ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்களால மாசம் ஒரு 14,000 ரூபாய் கட்ட முடிஞ்சா, வெறும் 14,000 ரூபாய் கட்ட முடிஞ்சா நீங்க ஒரு பிளாட்டுக்கு ஓனர் ஆயிரலாம். அதுவும் 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா கொண்ட ஒரு பெரிய பிளாட்டுக்கு. வெறும் கையில முன்பணம் வெறும் 2 லட்சம் இருந்த போதும், அதிகமெல்லாம் தேவையில்ல. ஆமாங்க, நான் சொல்றது 100% உண்மை. அதுவும் நீங்க பாத்துட்டு இருக்க இவ்ளோ கமர்ஷியல்ஸ்ல இருந்தும் ஷார்ப்பா 10வது நிமிஷத்துல இங்க ஒரு பிராண்ட் நியூ ப்ராஜெக்ட் ஒன்னு பார்க்க வந்திருக்கோங்க. அதோ தெரியுது பாருங்க, சென்னையோட செகண்ட் டைடல் பார்க். அங்க இருந்து ஷார்ப்பா 10வது நிமிஷத்துல ஆன் பஸ் போற மெயின் ரோட் மேல இன்னைக்கு ஒரு சைட் வாங்கணும்னு ஆசை இருக்க அத்தனை பேராலையும் இந்த பிளாட் வாங்க முடியும். ஏன்னா ரேட் அந்த அளவுக்கு அஃபோர்டபிள். பாத்துக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. கூடவே இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எனி டைம் பஸ் ஃபெசிலிட்டி, பக்கா கமர்ஷியல் டெவலப்மெண்ட். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஹைவேஸ்ல இருந்து ஷார்ப்பா 1.2 கிலோமீட்டர்ஸ்ல ஆன் பஸ் போற மெயின் ரோட்ல இதோ இந்த ஸ்ட்ரீட் வழியாக, இந்த சப் ரோட் வழியாக கூட பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஆர்ச்சுக்கு வெளியே பஸ் கிராஸ் ஆகிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க 3.5 ஏக்கர் பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி அட் அஃபோர்டபிள் பட்ஜெட்ல. எந்த அளவுக்கு அஃபோர்டபிள் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன வெறும் 2 லட்ச ரூபா இருந்தா போதும் இங்க ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டுக்கு நீங்க ஓனர் ஆகலாம். என்ட்ரன்ஸ் கேட், செக்யூரிட்டிக்கு செப்பரேட் ரூம், 7 ஃபீட்டுக்கு காம்பவுண்ட் வால், லான், கிராஸ் லான்லாம் வச்சிருக்காங்க, அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீட் லேம்ப், எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி அப்படின்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதோ வெளியே பஸ் கிராஸ் ஆகுது பாருங்க, எஸ்சிடிசி பஸ்ஸுங்க. அது பஸ் போற ஆன் ரோட்டு மேல இருக்கிற அஃபோர்டபிள் ரேட்ல கிடைக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. ஆக்சுவலி இந்த காம்பவுண்ட் எல்லாம் இட்ஸ் நாட் அ ரெடிமேட் காம்பவுண்டுங்க. இங்க சொருவி வைப்பாங்க பாருங்க காம்பவுண்ட், அப்படிப்பட்ட காம்பவுண்ட்லாம் இல்ல. கட்டியிருக்காங்க கான்கிரீட்ல, கல்லு யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. பல லட்சங்கள் காம்பவுண்டுக்கே செலவு பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் ஒட்டி உங்களால ஃபுல்லா வீடுகளை பார்க்க முடியுது. 3.5 ஏக்கர்ல இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டியில டோட்டலா 55 பிளாட் மட்டும் தானுங்க. இந்த சைட் அமைஞ்சிருக்கிறது நம்ம ஆவடி திருநின்றாவூர்ல. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த ஏரியாவை நான் தொட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி வீடியோ ரிவ்யூ பண்ண வந்தது. ஸோ திரும்பவும் திருநின்றாவூர் பக்கம் வந்தாச்சு. ஒரு சைட் இருக்குன்றதுக்காக ரிவ்யூ பண்ண வந்துட முடியாது இல்லையா? சைட் நல்ல லொகேஷன்ல, ஓரளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய லொகேஷன்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம சொல்ற ரேட்டு முக்கியமா நியாயமா இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் இருந்தா தானங்க ஒரு சைட்டை கொண்டு வர முடியும் நான் உங்களுக்கு. சோ அப்படி நான் செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொண்டு வந்த சைட்டு தாங்க இது. திருநின்றாவூர்ல பாக்கம் அப்படின்ற ஏரியால ஆன் பஸ் போற மெயின் ரோடு மேலே அமைஞ்சிருக்க இந்த சைட்டு தான் வீனஸ் சிட்டி. வெளியே இருக்கிறது 60 அடி ரோடுங்க. உள்ள இருக்க ரோடுலாம் 30 அடி, 24 அடி, 33 அடி அகலமான ரோடுங்க. இங்க உள்ள பிளாட்ஸ் 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குங்க. இங்க சென்னையோட செகண்ட் டைடல் பார்க் ஆவடியில பட்டாபிராமம்ல இருக்க இந்த டைடல் பார்க்ல இருந்து நம்ம சைட்டு கரெக்டா ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் டிரைவ் மட்டும் தானுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பாக்குறீங்களா உள்ள கமர்ஷியல்ஸ், இது எல்லாம் நம்ம சைட்டில இருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தே வரக்கூடிய தூரத்துல இருக்கு. ஏடிஎம், கிளினிக்கு, ஹாஸ்பிட்டல், மணிய கடை, துணிக்கடை, மாவு மில், அதுன்ட்டு டெய்லி தேவைகளுக்கான தேவை அத்தனையுமே இங்க வெறும் ஒரு 1 கிலோமீட்டர்லயே பூர்த்தி ஆகும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் ஹைவேஸ்ல இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்க இது பெரியபாளையம் ஹைவேஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் சிங்கப்பெருமாள் கோயில், ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் திருவள்ளூர் ஹைவேஸ்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து ஷார்ப்பா வெறும் ஒரு 1.25 கிலோமீட்டர் நம்ம சைட்டுங்க. கரெக்ட் டிஸ்டன்ஸுங்க, ஷார்ப்பா நான் சொல்றேன். 1.25 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர்லாம் நான் சொல்ல, 1.25 கிலோமீட்டர் வருது. அதனால ஷார்ப்பா அதை சொல்லிட்டேன். சைட் எனக்கு ரொம்பவே திருப்திகரமா இருந்துச்சு. ஏன்னா இங்க சொல்ற ரேட்டுக்கு இங்க ரீசனபிளா கொடுக்குறாங்க. இவ்வளோ டெவலப்மெண்ட் கொடுக்குற இந்த சைட்ல பக்கத்துல ஸ்கூல்ஸ் இருக்க வேணாமா? இருக்கவே இருக்கு. வெறும் 500 மீட்டர்ஸ்ல விவேகானந்தா ஸ்கூல் இருக்கு. இது ஒரு விவேகானந்தா ஸ்கூலுக்கு இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இதோ அந்த ஐவரி கலர் பில்டிங், அதுவுமே விவேகானந்தா ஸ்கூல் தாங்க. அது ஆக்சுவலி சிபிஎஸ்சி ஸ்கூல் வேற, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆவடி திருநின்றாவூர் ஜோன்லாம் ஜெயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்பவே ஃபேமஸுங்க. ஜெயா ஸ்கூலு, ஜெயா காலேஜ் அண்ட் ஜெயா பாலிடெக்னிக் காலேஜ், ஜெயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னுட்டு இங்க எங்க பார்த்தாலும் ஜெயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சுத்தி இருக்கும். திருநின்றாவூர் ஃபுல்லா ஜெயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் உங்களால் பார்க்க முடியும் மக்களே. இது இல்லாமல் இன்னும் நிறைய பிராண்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை பார்க்க முடியும். சென்ட் கிளாரண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இதை சொல்லலாம். அப்புறம் அண்ட் ஹிந்து காலேஜ் இந்த ஜோனில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம சைட்லேருந்து ஹிந்து காலேஜ்லாம் சும்மா ஒரு 10 நிமிஷம் வண்டி எடுத்தால் போயிட்டு வந்துட முடியும். இந்து காலேஜ் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஈவன் இங்கே இந்து காலேஜ் அப்படின்ற பேரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்குது. அதுவும் எஸ். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேல்டெக் யூனிவர்சிட்டியை பார்க்க முடியும். இவ்வளோ ஸ்கூல்ஸ் அண்ட் இவ்வளோ காலேஜஸ் இருக்கு நம்ம ஆவடியில் திருநின்றாவூர்ல. போதுங்களா? சரிங்களா? சரி, ஓகே. கமர்ஷியல்ஸ் அது போதுன்ற அளவுக்கு இருக்குங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இங்க நம்ம சைட்டுக்கு வெளியே வந்தா மங்களகரமா அதோ இது ஒரு அம்மன் கோவில். இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, இது ஒரு அம்மன் கோவில். பஸ் போற ஆன் ரோட்டு மேல சைட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல ஒரு அம்மன் கோவில். சூப்பர்பா இருக்குங்க. ஆக்சுவலி இந்த ரூட் வழியா போற பஸ் வேப்பம்பட்டு, செவ்வாப்பட்டு இந்த ஏரியாவுக்கு போற பஸ். சரிங்களா? சைட்டுக்கு வெளியே பஸ் நிற்கும், நீங்க ஈஸியா ஏறிக்கலாம். ஒரு காலகட்டத்தில் அண்ணா நகரில் வாங்கணும்னு நினச்சவங்க வாங்க முடியல, அம்பத்தூரில் வாங்கினாங்க. அதே மாதிரி தான் அம்பத்தூர் இப்போ டெவலப் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஆவடியில் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஆவடிலாம் ஸ்கொயர் ஃபீட் அப் டு 6000 வரைக்கும் ஆகிப்போச்சு. சரி, அடுத்து என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவடி ஒட்டி உள்ள நம்ம திருநின்றாவூர் தான்.
இங்க தாங்க ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேட்ல வாங்க முடியும். எப்பவுமே பிளாட் வாங்கும்போது ஓவர் ரேட்டை போட்டு வாங்கிடாதீங்க. வளர்ந்த ஏரியாக்களில் பிளாட் வாங்கினீங்கன்னா பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கவே கிடைக்காது. சும்மா 100-200 ஏறிக்கிட்டு இருக்கும். இது மாதிரி அப்கமிங் ஏரியாஸ் வாங்குங்க. இதோ ஒர்க்கிங் டேல கூட சைட் விசிட் வந்திருக்காங்க பாருங்க. இது மாதிரியான அப்கமிங் ஏரியாஸ், ஆவலிக்கு அடுத்த ஏரியா என்ன, இதுதான் டெவலப்மெண்ட். அதனால இப்படிப்பட்ட ஏரியாவை பார்த்து சூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ரேட் அப்ரிசியேஷன் இருக்கும். சரி, ரேட் பாட்டுக்கு வருவோம். உள்ள இவங்க கொடுத்துருக்க டெவலப்மெண்ட்லாம் பார்த்தா ஸ்கொயர் ஃபீட் குறைஞ்சது ஒரு 3000-3500 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதோட பாதி விலை தாங்க, வெறும் 1800 சொல்றாங்க. 1799 rupees per ஸ்கொயர் ஃபீட்டுங்க. உங்களால வெறும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டை வெறும் 18 லட்ச ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியும். 2 லட்ச ரூபா கையில் வச்சுட்டீங்க வாங்க. பிடிச்ச பிளாட்டை சூஸ் பண்ணுங்க. 90% பேங்க் லோனோட இங்க உங்களால பிளாட் வாங்க முடியும். வெறும் மாச இஎம்ஐ 14000 ரூபாய் தாங்க வருது, அவ்வளவுதான். சாதாரணமா ஒரு பைக்கை வாங்கி இஎம்ஐ கட்டுற காசு தான் இங்க பிளாட்டை வாங்கினா நீங்க ஓனர் ஆயிரலாம் பிளாட்டுக்கு. இன் ஃபியூச்சர்ல இஎம்ஐ முடிஞ்சு திரும்பி பார்க்கும்போது சைட் முழுக்க ஃபுல்லா வீடுகளா இருக்கும். பெரிய ஒரு அசெட்டா மாறி இருக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இங்க பிளாட் வெறும் 18 லட்ச ரூபாய் கிடைக்கும். தனி வீடு வெறும் 45 லேக்ல 2 BHK வீடு கட்டி தராங்க. திருநன்றாவூர்ல ஆன் மெயின் ரோட்டு மேல நியாயமான விலைக்கு கொடுக்குறாங்க. விட்டாதீங்க இந்த சைட்டை. கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்க. டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரேர் அப்ரூவ்ட் சைட் தான். தாராளமா எல்லா பேங்க்ல லோன் போக முடியும். இந்த ஜோன்ல லேண்ட் வீடு தேடிட்டு இருக்க எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். until then bye from GS.